ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. ஆக்சுவலாக ஒரு காமெடியாக இருக்கும், பட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவியல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்னென்னா, ஒரு இடத்துல 10 ரூபாய்க்கு ஒரு 10 பச்சை மிளகா இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு குட்டு அப்படி வைக்கிறாங்க, கூறு போட்டு விற்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இன்னொரு 10 ரூபாயில் ஒரு எலுமிச்சம்பழம் இருக்குது, ஒரு கருவேப்பிலை இத்தனை இத்தனை இருக்குது, ஒரு 2-3 இத்தனை பெருசு இருக்கும், அப்புறம் 2 பச்சை மிளகா. எது நம்ம வாங்குவோம்? எல்லாம் கலந்தது தான் வாங்குவோம். பரவாயில்லையே, எலுமிச்சம்பழம் நம்ம பச்சை மிளகா கருவேப்பிலையெல்லாம் போட்டு ஒரு சாதம் மட்டும் வடித்தா போகிறோம், எலுமிச்சம்பழம் சாதம் சாப்பிட்டுடலாம். இந்த வெறும் அத்தனையும் பச்சை மிளகா இருந்து என்ன பண்ணுறது, 10 ரூபாய் எடுது அப்படின்னு இருக்கும். அதுதான் எல்லாம். அவியல் சாதம் இருக்கு இல்லையா, அவியல், அதில் கொடிக்காய்கள், சில பேர் 7 கொடிக்காய்கள் போடுவாங்க, சில பேர் இங்கிலீஷ் காய்கள் போடுவாங்க, கேரட்டு, பீன்ஸ் எல்லாமே. ஸோ எல்லாம் ஆல்டுகெதர் எல்லாம் சேர்ந்து நல்ல பலன் ஒரே ஒரு சமையலில் வரும் இல்லையா, ஒரே ஒரு ஐட்டம் அவியலில் வரும். அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரிப்போசிஷனு, அப்புறம் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் ஒன்று, அப்புறம் ப்ரிப்போசிஷனு, அப்புறம் டென்ஸில் ஒன்று. அதில் அப்புறம் டென்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், இந்த மாதிரி வரும். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த பிறகு என்னென்ன நான் யூஸ் பண்ணேங்கிறதையும் சொல்லிடுறேன். ஓகேவா? சரி, இப்போ ஒரு ஷியாமலாங்கிறவ கமலா கிட்டே பேசுகிறான். ஏய் கமலா, ஆர் யூ இன்டெலிஜென்ட்? நீ இன்டெலிஜென்ட்டா அப்படின்னு, புத்திசாலியா அப்படின்னு கேட்குறாங்க. ஐ ஆம் அன் இன்டெலிஜென்ட் பர்சன். மை another friend Shruti, she is more intelligent. My another friend Sindhuja, she is the most intelligent person. Sindhuja is the most intelligent person among us. எங்களுக்கு நடுவில் அவங்க தான் மோஸ்ட் என்ன, மச் மோஸ்ட் இந்த இடத்துல இன்டெலிஜென்ட், மோஸ்ட் இன்டெலிஜென்ட். ஸோ அவங்க தான் எங்களுக்குள், அமங்னா எங்களிடையே அவங்க தான் நல்ல அறிவுசாலி அப்படின்னு. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, இதில் கம்பேரிசன் பார்த்தோம். ஃபஸ்ட்டு இன்டெலிஜென்ட், மோர் இன்டெலிஜென்ட், ஒருத்தங்களை சொல்கிறோம், இன்னொருத்தங்க மோஸ்ட் இன்டெலிஜென்ட். ஸோ இது ஒன்று பார்த்தோம். இதில் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் ஒன்று கிடச்சிருக்கு, எப்படி பச்சை மிளகா மாதிரி, அடுத்து எலுமிச்சம்பழம் மாதிரி. என்னென்னா, இந்த கமலாங்கிறவங்க கேட்குறாங்க இன்னொருத்தங்க கிட்ட, ஏய் விமலா, டு யூ டாக் வித் யுவர் கேட்? உன்னோட கேட் கூட நீ பேசுறியா? ஐ டாக் வித் மை கேட் daily. Do you talk with your cat daily? Yes, I talk with my cat daily. சரி, தினம் பேசுகிறியா உங்கள் கேட் கூட? எஸ், நான் தினம் பேசுகிறேன். 2-3 நாள் கழித்து என்னாச்சுன்னா அந்த பூனையை காணும். அப்போ அந்த ஃப்ரெண்டு கேட்குறாங்க, ஏய் வாட் ஹேப்பன் டு யுவர் கேட்? என்னாச்சு உன்னோட பூனைக்கு? அது எங்கிட்ட எங்கெல்லாம் போகுது, அது என்கிட்டயே வரமாட்டேங்குது. பாருங்க, மை கேட் இஸ் சிட்டிங் ஆன் தி டேபிள் அண்ட் இம்மிடியட்லி இட் இஸ் சிட்டிங் அண்டர் த டேபிள், ஆன்னா மேலே, அண்டர்னா கீழே, அண்ட் இம்மிடியட்லி இட் இஸ் கோயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ், அண்ட் immediately it is going behind the house, and immediately it is going and sitting on my stool, and immediately it is going beneath the rug. அதாவது போர்வைக்கு அடியில் அப்படியே உட்காந்துக்கிச்சு. என்னவோ ரெஸ்ட்லெஸ்ஸாக டக்குன்னு மாறிகிட்டே இருக்குது இல்லையா. இப்போ பார்த்தது ப்ரிப்போசிஷன். ஆன்ங்கிறது மேலே, டச் ஆகிட்டு மேலே, அண்டர்னா கீழே தெரியும் இல்லையா. இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா முன்னால், பின்னாடி பிஹைண்டு, ஆன் தெரியும் இல்லையா. பினீத்து தான் போர்வைக்கு தொட்டாப்பில் கீழே. ஸோ நம்ம பச்சை மிளகாவுக்கு அப்புறம் எலுமிச்சம்பழம் மாதிரி பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்தது டென்ஸு, கருவேப்பிலை மாதிரி. எப்படின்னா, ஏய் கமலா, do you talk with your cat daily? Yes, I talk with my cat daily. Did you talk with your cat daily? Yes, I talked with my cat daily. Sorry. Did you talk with your cat yesterday? Yes, I talked with my cat yesterday. எப்படி கேட்குறாங்கன்னா, do you talk with your cat daily? Yes, I talk with my cat daily. Did you talk with your cat yesterday? நேற்று நீ பேசினியா
உன்னோட கேட் கூட. எஸ் ஐ டாக்டு, டிட் ப்ளஸ் டாக்டு ஆகிடும். டாக்டு வித் மை கேட் எஸ்டர்டே. வில் யூ டாக் வித் யுவர் கேட் டுமாரோ? எஸ் ஐ வில் டாக் வித் மை கேட் டுமாரோ. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃப்யூச்சர் பார்த்தோம். இன்னொன்று சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, கிவிங் அட்டென்ஷன், த கேட் இஸ் நாட் கம்மிங் நியர். கிவிங் அட்டென்ஷன் அது வந்து சபார்டினேட், அதாவது ஜீரோ மாதிரி ஃப்ரேஸ் மாதிரி இருக்கும். கிவிங் அட்டென்ஷன், எத்தனை அட்டென்ஷன் கொடுத்துன்னு இருக்கிறப்ப கூட த கேட் இஸ் நாட் கம்மிங் நியர் டு மீ, என் பக்கத்தில் வரதில்லை. த கேட் சப்ஜெக்ட் இஸ் நாட் கம்மிங், அது வெர்பு. எங்கே, வேர் அட்ஜென்டிஏ எஸ்விஏ, நியர் டு மீ. ஓகே, ஸோ இதை வந்து தோ, அதாவது தோ இருந்த போதிலும் அதை வச்சு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு, கிவிங் மோர் அட்டென்ஷன் மாதிரி, தோ ஐ கிவ் மோர் அட்டென்ஷன் இட் டஸ் நாட் கம் நியர் டு மீ. அதே மாதிரி ஐ கிவ் அட்டென்ஷன் ஆர் ஐ லவ் இட் எது வேணால் சொல்லலாம், பட் இட் டசன்ட் கம் நியர் மீ. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ 3ல் வந்துடுது சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். ஸோ ஆல் டுகெதர் எல்லாம் சேர்ந்து ஒரே கிளாஸில் நல்லா இருக்கா?